ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம மட்டனி வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கிராம்பு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எலும்பையும் கொழுப்பையும் தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் மட்டனில் பீஸோடு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த சூப் மட்டும் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ கொதித்ததும் சோம்புத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான சுவையான மட்டன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.